ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்தில் நம்ம 10 நிமிஷம் இந்த ரெசிபிக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் செஞ்சோம்னா நிறைய டிஷ்ஷஸ்க்கு இந்த ரெசிபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபி இட்லி மிளகா பொடிங்க. ஆமாங்க, இந்த ரெசிபி வச்சுக்கிட்டு நம்ம பொடி இட்லி பண்ணலாம், பொடி தோசை பண்ணலாம், பொடி ஊத்தாப்பம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மிளகா பொடி செய்கிறதுக்காக நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அளவு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு டம்ளர் 100 கிராம்ஸ் பிடிக்கும். நான் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1:2 தாங்க கணக்கு. ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுவேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை எள்ளு சேர்க்கும்போது கருப்பு எள் சேர்க்காதீங்க. அப்புறம் குண்டு சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 150 கிராம்ஸ் பருப்புக்கு 8 குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே பொடிக்கு குண்டு மிளகாய் தாங்க யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வெல்லம் ஒரு குட்டி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நாம் வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போது வாணலியில் ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பை முதல்ல ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உளுத்தம்பருப்பு அப்படி இல்லைங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுடும். அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்தோன்னா அது கரெக்டாக இருக்கும். இட்லி பொடிக்கு நிறைய பேர் பருப்பை 1:1 கூட யூஸ் பண்ணுவாங்கங்க. அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உளுத்தம்பருப்பு அதிகமாக இருந்தால் தாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த 1 கப் உளுத்தம்பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பை வறுக்கும்போது நீங்கள் ஃப்ளேமை ஹை லோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பருப்பை வறுத்தீங்கன்னா ஈவனாக கலர் கிடைக்கும். இப்போ நம்ம சிகப்பு மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். வறுக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வறுப்பட்டாச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி தாங்க வறுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே வாணலியில் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வெள்ளை எள்ளு சீக்கிரமாகவே வறுபட்டுடுங்க. நம்ம அதை வறுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெள்ளை எள்ளு நல்லா வறுத்துருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அதை பார்க்கும்போது பஃப்பான மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அரைக்கும்போது ஜாரில் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஜாரில் மிளகா, கல்லுப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு வரப்போகிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதோட பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பு எள்ளு எல்லாத்தையும் இதில் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான். எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மிளகா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து அரைக்கிறோம்னா, நாம் எல்லாம் சேர்த்து அரைக்கும்போது மிளகா ஒருவேளை ப்ராப்பராக கிரைண்ட் ஆகலைன்னா அது தோல் அப்படி இப்படி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிளகா அரைச்சிட்டு மிளகா கல்லுப்பு ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்தோம்னா அது ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ நான் இதோட குட்டி பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்கிற பருப்பை அரைச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, பொடி அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ தான் அரைச்சோங்கிறதால லைட்டாக சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அமுக்குங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.